சின்ன மருமகள் சீரியல்ல ரொம்பவே சூப்பரான பரபரப்பான விஷயங்கள் வந்து போக போகுது. இந்த சேதுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளோட உறவையை முறிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்ச்செல்வி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொண்டு வர போறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து சேது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்விக்கு தெரியாம இருந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த சேது என்ன சொல்லியிருப்பா, இதுக்கப்புறமும் உன்னை நான் எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன், நீ தான் எப்பயுமே என்னோட ஒய்ஃபா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசியிருப்பா. ஆனா இப்போ என்னடா அப்படின்னா இந்த விஷயத்துக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவ எவ்வளவுதான் வந்து சொன்னாலும் அவங்க வீட்டுல உள்ள அந்த ஈஸ்வரிய போது இவனை ஏத்தி விடுறதுக்கு என்னென்ன ஏத்தி விடணுமோ எல்லாமே பக்கா பிளான் பண்ணி அவ வந்து பண்ணிட்டா. ஸோ தன்னோட விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டா அவ வந்து சாதிச்சுக்கிட்டா. அதனால வந்து எங்கேயோ ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ எங்கேயோ வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டில் அப்பதான் வந்து எவ்வளவோ தூரம் அவங்க கிட்ட எடுத்து சொன்னாலுமே யாருமே அதை காதில் வாங்குற நிலைமையில கூட வந்து இல்லை. தனக்கு என்ன தேவையோ அது மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த சேதுவை சொல்லணும் அப்படின்னா எந்த கேரக்டர்னே வந்து தெரியலைங்க. உண்மையிலேயே வந்து ஹீரோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பேடான டெசிஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமே வந்து அவனை தான் வந்து சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ தூரம் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து மாப்பிள்ளை தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அவசரப்படுறது தப்பு. என்னதான் இருந்தாலும் வந்து தமிழ்ச்செல்வி தான் உன்னோட மனைவி, அவள் வயதுல வந்து இப்போ உன்னோட குழந்தை இருக்கு, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு வந்து பிரசவம் ஆயிரும். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புயா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நீ யோசி, பொறுமையா வந்து விடு, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்திலாம் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் நல்லதா எடுத்து சொன்னாலும் இந்த சேதுபதி மண்டையில கொஞ்சம் கூட உரைக்கவே வந்து மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் சரி, உனக்கு உன் வேலையை மட்டும் என்னவோ அதை மட்டும் பாரு, இது என் வாழ்க்கை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே எடுத்தறிஞ்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு ஈஸ்வரி வேற பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன தேவையில்லாம நீ செய்து உன மனசை மாற்றணும்னு நினைக்காத, டிரைவர்னா டிரைவர் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையை பார்த்து அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால கருப்புக்கு மனசு ரொம்பவே வந்து சங்கட்டமாயிருது. இந்த பக்கம் அப்பதாவும் பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கிட்ட பேசி பார்க்குறாங்க. எதுக்குயா இந்த வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு தப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. சேது தான் வந்து அவசரமா முட்டாள் மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான, நீனுமே எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றத கொஞ்சமாவது இந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது கேளுங்க, இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு அப்பதான் வந்து எவ்வளவோ தூரம் கெஞ்சுறாங்க. அதே மாதிரிதான் மலரும் சொல்றாங்க, மாமா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுங்க, இப்போதைக்கு இதெல்லாம் வந்து எதுவும் நடக்க வேண்டாம், எல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும் மாமா, அதுவே சரியாயிரும்னு சொல்றாங்க. இந்த ராஜாங்கம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னமோ பெரிய இவே மாதிரி வந்து முடிவெடுப்பான். இப்போ என்னடானா என்ன எதுக்கு எடுத்தாலும் வந்து இதுல வந்து யாருமே எதுவுமே பேச தேவையில்ல, சேது என்ன முடிவு இருக்கிறானோ அதுதான் ஏன் முடிவான், அவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்கட்டும், இதை பற்றிலாம் இனிமேல் இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுனே தெரியல, ஏன் இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி வந்து ஐஷுவுக்கும் சேதுவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த செல்லபாண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்காரு. எப்படி அது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்களாம், கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இஷ்டப்படி வீட்டுக்கு வானா வரணும் போனா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அது எல்லாத்துக்குமே நாங்கள் தலையாட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை கேன பையன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம கிட்ட காசு தான் இல்லை வசதி, அதுக்காக நாங்கள் வந்து மான மரியாதை இல்லாமல் ஒன்றும் கிடையாது. என் தமிழ்ச்செல்வி வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழும் வந்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் சொல்லும்போது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க தமிழ்ச்செல்வி. இதுக்கப்புறமும் நம்ம அவனை சும்மா விடவே கூடாது, ஊருக்கு முன்னாடி வச்சு 2ல் 1 அவனை வந்து கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போயிட்டு ஊர் பெரியவங்க அங்காளிங்க பங்காளிங்க எல்லாருமே போய் கூட்டிட்டு வாங்க, நாளைக்கு அந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்மளும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிறாங்க. ஸோ இதனால நிச்சயமா சேதுபதி கல்யாணத்துல வந்து பிரச்சனை தான் பண்ண போறாங்க, தன்னோட புருஷனை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செல்லப்பாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க நடக்க போற ட்விஸ்டே வந்து வேறதான். ஸோ ஒட்டு மொத்தமா எனக்கு சேதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கலட்டி அவன் மூஞ்சிலே எரியறதுக்காக தான் தமிழ்ச்செல்வி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த இப்பவே வீட்டுல சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, உன் குழந்தைக்காகவாவது நீ கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்லாம ரொம்பவே அமைதியா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அதே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேது வந்து மனசுல தோணுது, நம்ம இந்த விஷயத்த வந்து முடிவெடுத்தது சரியா தப்பா, ஒருவேளை கருப்பு சொன்ன மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ, இல்லை என்ன பண்ணுறது, இப்போ நமக்கு வந்து நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற ஆக போகுது, இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம எதுவும் வந்து முடிவெடுக்க முடியாது
அப்படிங்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவனுமே தூங்காமல் நடந்து நடந்து வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே கருப்பு வந்து தமிழோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, தன்னோட தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படிலாம் ஒரு விஷயத்த அவள் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்பி வந்து கருப்புமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மலர் அப்பத்தா எல்லாருமே ஆளுக்காளுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற அந்த விஷயத்த நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் சரி இந்த ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியலை. ஒரு வழியாக தான் நினச்சதை சாதிச்சுட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. சித்ராவும் இது ஈஸ்வரியும் எப்படியோம்மா நீ நினச்சத ரொம்ப ரொம்ப சூப்பராக சாதிச்சிட்டம்மா. ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி அந்த தமிழ் செல்லியை இந்த வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஐஷுவையே வந்து சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்ட. எப்படிம்மா இப்படிலாம் நீ வந்து யோசிக்கிற, பயங்கர கில்லாடியாக இருக்கம்மா நீனு அப்படிங்கிற மாதிரி வந்து சித்ரா வந்து பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணி ஈஸ்வரியை பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னடி என்ன நினச்சா என்ன சும்மாவா? அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வினால இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அவமானமாக இருந்துச்சு. அது எல்லாமே மனசில் வச்சு அவளுக்கு செய்ய வேண்டிய முறையை சிறப்பாக நம்ம செஞ்சாச்சு. நானுமே இதில் வந்து அவ்வளோ பெரிய விஷயமாலாம் போகாது, சும்மா வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவள் வந்து ரோசப்பட்டு போனது தாண்டி இங்கே ரொம்ப பெரிய ஹைலைட்டு. அப்படி அவள் போனதுனால தான் சேதுவை நம்ம பயங்கரமாக ஏற்றி விட்டு அவனோட ஈகோவை நம்ம டச் பண்ணதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்குடி. அதை நம்ம சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? பாத்தியா உன்னோட 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 அத்தாச்சியை பாத்தியா, அப்படியே நேக்கா அவளோட பொண்ணை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா. அதுக்காக தான் அந்த பிச்சைக்காரனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா. இப்போ பாத்தியா கடைசியில் தாமரையை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சேது முடிவெடுத்துட்டாரு. அதனால தாண்டி இந்த நேரம் தான் நமக்கு வந்து சரியான நேரம், ஐசுவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொல்லி ஒரு வழியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கிட்டேன். இப்போ நிச்சயதார்த்தம் மட்டும்தாண்டி ஆகுது. கூடிய சீக்கிரத்திலேயே எவ்வளோ நெருக்கி நெருக்கி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா சேதுவோட பொண்டாட்டி, அதாவது அமைச்சரோட பொண்டாட்டியா இந்த வீட்டிலேயே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் சேது பார்த்தீங்கன்னா நிச்சயமா அமைச்சர் ஆகிருவா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால அப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இது எல்லாமே வந்து உண்மையிலேயே நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தாங்க இங்கே வந்து பெரிய ட்விஸ்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து என்ன மனுஷங்க நீங்கள் எல்லாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஒரு மாசமான ஒரு பொண்ணு, அதுவும் தலைப்பிரசவத்துக்காக இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கும்போது இப்படி நீங்கள் வந்து அராஜகம் பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா? உங்கள் கூடலாம் இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் உறவும் வேண்டாம், உங்கள் குடும்பமும் வேண்டாம். அவள் எப்படி உங்களை வந்து வேண்டான்னு அத்து விட்டு போனாலோ அதே மாதிரி நானுமே உங்களை வந்து அத்து விட்டு போயிடுறேன். என் மூஞ்சில நீங்கள் யாருமே வந்து முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு முடிவை வந்து எடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே இந்த முடிவு வந்து அப்பத்தா எடுத்தது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு செருப்படி தான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். முக்கியமாக வந்து சேதுவை சொல்லணும். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த தமிழ் செல்வி பண்ணியிருப்பாளா அப்படின்னு ப்ரூஃபோட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது எதையுமே வந்து பண்ணலை. அவங்களா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவ தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சி இவ்வளோ தூரம் பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இப்போ என்னடானா ஈஸ்வரி சொல்றதை மட்டுமே என்னமோ பெரிய இது மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்பதான் பண்ண விஷயம் எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.